உங்கள் கையில் முன்பணம் ஜஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும் உங்களால் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை வாங்கிட முடியும். மந்த்லி இஎம்ஐ ஒரு 27,000 ரூபாய் உங்களால் பே பண்ண முடிஞ்சா உங்களால் இந்த வீட்டை சொந்தமாக்கிட முடியும். வாவ், வால் சீலிங் ஒரு செம்மையாக இருக்குது. உள்ளே வரும்போதே நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வெரி நியர்பை. நான் உங்களுக்கு மேப் போட்டு காட்டுறேன். எக்ஸாக்டா 2.2 கிலோமீட்டர்ல சவாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளால ரீச் பண்ணிட முடியும். நம்ம வீட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் டைரக்டா நீங்க போனீங்கன்னா திருப்பதி ஹைவே நியூவா அது கட்டியிருக்காங்க. ஸோ அதையுமே ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். நான் உங்களுக்கு ட்ரோன் கிளிப்பை ஆட் பண்றேன், நீங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, அதுதான் நம்ம வீடு. ஸோ அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த 60 ஃபீட் ரோடு. ஸோ வண்டி எல்லாமே போயிட்டு வர்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டின்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் டூர் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எந்த லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவாப்பேட் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து டெமோக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷனோட ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பில்டர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சைட்டோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வெரி நியர்பை. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு மேப் போட்டு காட்டுறேன். மேப்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேப்ல இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்டா 2.2 கிலோமீட்டர்ல சவாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளால ரீச் பண்ணிட முடியும். சோ 1.5 சொல்றியாடா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் ரூட் இருக்கு. இந்த சைடுக்கா போனீங்கன்னா உங்களால ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்க இந்த ரைட் எடுத்தீங்கன்னா மெயின் ரோடு வழியா போனீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 2.2 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு ரயில்வே ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இது. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்டா க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு. இந்த ஏரியால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ பில்டிங், இப்போ ரீசெண்டாக கட்டின பில்டிங் தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்களேன், நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நிறைய ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலனா இது ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஏரியா இது. நம்ம சைட்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ், அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸாக்ட்டா பேக்ல போனீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ல 60 ஃபீட் ரோட், அதாவது பஸ் போயிட்டு வர ரூட் நம்ம சைட்ல இருந்து ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புமே இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாப்புமே நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அங்க பாருங்க, அதுதான் நம்ம வீடு. ஸோ அப்படியே நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா அதுதான் அந்த 60 ஃபீட் ரோடு. ஸோ வண்டி எல்லாமே போயிட்டு வரது நீங்க பார்க்கலாம். ஸோ மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் இது. இது இல்லாம நம்ம வீட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் டைரக்டா நீங்க போனீங்கன்னா திருப்பதி ஹைவே நியூவா அது கட்டியிருக்காங்க. ஸோ அதையுமே ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். நான் உங்களுக்கு ட்ரோன் கிளிப்பை ஆட் பண்றேன், நீங்க பார்க்கலாம். இங்க இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 500 மீட்டர்ல திருப்பதி ஹைவேவும் ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஆக்சுவலா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் growth வந்து வேற லெவல்ல இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல பட்டாபிராம்ல டைடல் பார்க் லான்ச் பண்ணாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஃபாஸ்ட் க்ரோவிங்கா இருக்கு இந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஏரியாவோட லேண்ட் பிரைஸ். ஸோ நம்ம சைட்ல இருந்து பட்டாபிராம் டைடல் பார்க் எக்ஸாக்ட்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். ஸோ அந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்ற ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்ல லேண்ட் கிடைக்குமா அப்படின்றத சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஏரியாவோட லேண்ட் பொட்டன்ஷியலும் ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த லொகேஷன்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபெமிலியரா தெரியிற ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஸோ புட்லூர் கோயில், அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரக்கூடிய ஒரு கோயில். இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல அந்த ஒரு கோயிலையும் ரீச் பண்ணிட முடியும். ஸோ அது சொன்னா நிறைய பேருக்கு இந்த லொகேஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இது இல்லாம ஒரு வீட்டுக்கு வராங்க, வீடு கட்டி வராங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நியர்பைல ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்பீங்க. நம்ம சைட்ல இருந்து நியர்பைல வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம கார்மல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 500 மீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லாம் இந்த சைட் நியர்பைல நிறையவே இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்க நியர்பைல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம பில்டிங்கை பத்தி பார்ப்போம். இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 1050 லேண்ட் ஏரியா, 800ல பில்டப் ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு அழகான வீடு உங்க கையில முன்பணம் ஜஸ்ட்
ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும் உங்களால் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை வாங்கிட முடியும். மந்த்லி இஎம்ஐ ஒரு 27,000 ரூபாய் உங்களால் பே பண்ண முடிஞ்சா உங்களால் இந்த வீட்டை சொந்தமாக்கிட முடியும். இந்த ஏரியாவில் ரெண்டலே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டலே 10,000 போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 போட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் அழகாக சொந்தமாக்கிட முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30,000 35,000 மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஈஸியாக பேங்க் லோனும் போயிட முடியும். என்ன ரேட் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடை சுற்றி காமிச்சிட்டு என்ன ரேட்டு பேங்க் லோன் ப்ராசஸ் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே நான் உங்களுக்கு வீட்டை கொண்டு போய் உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டுறேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ் நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஹைட் ஏற்றி தான் மேலே கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வாங்க. நீங்கள் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் மேலே அந்த ஒரு லைட் செட்டப்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது எலிவேஷனு. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரண்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயும் சேம் தான், அதுவும் சேம் ஃப்ரண்டேஜ் தான் 16. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரண்டேஜ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் 20 அடியிலே நல்ல ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் லெவல் இருக்குது. இங்கே 100 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் சாமான் கழுவுற தண்ணி அந்த தண்ணியெல்லாம் செப்பரேட்டாக போகிறதுக்காக இங்கே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 10.5. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10.5, வித் வந்து பார்த்தீங்கன்னா 9. இங்கே வந்து நல்ல ஒரு இனோவா கார் உங்களால் பார்க் பண்ண முடியும். ஸோ பைக் இருந்ததுன்னா பைக் வந்து நீங்கள் இந்த ஸ்பேஸில் வந்து பார்க் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பைக்கு இல்லை ஸ்கூட்டி இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஊஞ்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிலாம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் அழகாக ஒரு ஊஞ்சல் கூட வெளியே அழகாக சில் பண்ணலாம் போட்டு. இப்போ அவங்க உள்ள போகலாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க, கிரில் கேட்டு. அது இல்லாமல் டீக் டோர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு ப்ரீமியமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள போகலாம். வாவ், ஃபால் சீலிங் ஒர்க் செம்மையாக இருக்குது. உள்ளே வரும்போதே நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஏரியாவில் எனக்கு பிடிச்சது மேலே கொடுத்துருக்கிற ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி வார்ம் லுக்கில் சூப்பராக இருக்குது. ஸோ ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேருந்து எல்லா ரூமையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.5க்கு 14. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சைஸு. நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. ஸோ வென்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து ஒரு 1 ஃபீட் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் ஏரியா தான் மெயின் லேடிஸ்க்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கிரானைட் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு யூபிஎஸ்சி விண்டோவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6 ஃபீட் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் விட்டுருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது வுட் ஒர்க் பண்ணால் கூட நல்ல ஒரு கிளாஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே பக்கத்து ரூம் வாங்க பார்க்கலாம். பெட்ரூம்னு நினைக்கிறேன், மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். ஸோ வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு. உள்ள வாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து நல்ல ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. 4x2 வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் டைல்ஸ் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒரு மாதிரி நல்ல ஒரு பிரைட் லுக்கோட இருக்கும். ஸோ வித் யூபிஎஸ்சி விண்டோ. ஸோ நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் இருக்கும். வித் அட்டாச்சு பாத்ரூம். ஸோ இங்கே வாங்க. ஸோ நீங்கள் பாத்ரூம் பார்த்தாலே நல்ல ஒரு நீட்டாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காகவே சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் உங்களோட வார்ட்ரோப்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் இது உள்ள வச்சுக்கலாம். அப்படியே வாங்க. பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு காம்பேக்டான ரூம் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்குது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்கில் பக்கத்தில் ஒரு லைட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க. இது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ள ஃபுல்லாகவே நீங்கள் இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மெயினான விஷயம் சொல்லவே இல்லை. இது என்ன ஃபேஸிங் அப்படின்றத சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸும் இருக்குது. மேலே போய் டெரஸில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம அப்படியே பார்த்துறோம். இங்கே பாருங்க நல்ல ஒரு காத்தோட்டமான ஏரியாங்க. இந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் இருக்கும், சுற்றி வீடுகளும் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட பியூட்டியே. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டெரஸு. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நீங்கள் பண்ணலாம். ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டினா கூட நீங்கள் இந்த ஒரு டெரஸில் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டெரஸ். ஓகே மக்களே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியரும் காமிச்சேன், இன்டீரியரும் காமிச்சேன். இந்த லொக்கேஷன் எந்த அளவுக்கு ஃபியூச்சர் growth இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்றதையும் நான் காமிச்சிட்டேன். ஸோ இது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39 lakhs 0.5 இதுதான் அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா
நெகோஷியபிள் அமௌண்ட் தான். ஸோ நான் இனிஷியலியே நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும், உங்களால் பேலன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணிட முடியும். எதனாலனா இது ஒரு ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். மந்த்லி இஎம்ஐ உங்களால் ஒரு 27,000 ரூபாய் உங்களால் பே பண்ண முடிஞ்சா இந்த லொகேஷனில் இந்த மாதிரியான ஒரு அழகான வீட்டை உங்களால் வாங்கிட முடியும். இதுக்கான டென்யூரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் வரும். ஸோ நீங்கள் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்து பார்த்து ப்ரைஸை நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்க முடியும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இனிஷியல் இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா உங்களால் டென்யூரையும் கம்மி பண்ணிட முடியும். ஸோ டோட்டலாக சொன்ன பட்ஜெட் 39.5. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் அமௌண்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சைட் விசிட்டும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு நல்ல ஒரு வீடுகள் நிறைஞ்ச ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்றது. நியர்பைல பஸ் ஸ்டாப் ஈஸி ஆக்சஸும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2.2 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷனும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிடக்கூடிய ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் பிளாட். இந்த சக்தி பில்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த சரௌண்டிங்லேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது செவ்வாப்பேட்டு, வேப்பம்பட்டு லொகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, பேஸ்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 36 லேக் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 3 லேக்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா கூட ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் இவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டின்டோ. டாடா பை. See you and take care.